குட் ஈவினிங் மங்கீஸ், குட் நைட் மங்கீஸ். இரவு ஆயிடுச்சு. ஸோ நேற்று நல்லா டயர்டு, கோல்டு சரியாக போச்சு. நல்லா மாத்திரையை போட்டு டானிக்கை குடிச்சு டோலோ போட்டு ஜம்முன்னு தூக்கம் 2 நாள் நல்லா தூங்கி கரு விளையங்கள் கம்மியாக உங்கள் விஜய் வரதராஜ். ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ் போனேன். ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு கதை சொல்ல போனேன். ஏடியூகேஷ் கூட ராயல் என்ஃபீல்டில் பைக்கில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு போனேன். ஸ்டார்பக்ஸு, டி நகர் ஸ்டார்பக்ஸ் போய் தர பார்த்தேன். அப்போது அங்கே அபிஷேக் ராஜா இருந்தார், அவரை பார்த்தேன், கை கொடுத்தேன். அப்புறம் விகடன்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய பேரை பார்த்தேன். இந்த வேலையும் நல்லபடியாக முடிஞ்சுது. அங்கே என் பேக்கை விட்டு வந்துட்டேன். திருப்பி ஆஃபீஸ் வந்தால் நைட்டு கிளம்பும்போது பார்த்தா பேக்கை காணோம். அப்போ நம்ம அடினோமிக்கு சாம் வந்து ஐடியா வச்சார். டக்குன்னு போர்ட்டர் ஆப்பை போட்டு நேராக அங்கே கால் அடித்து, அண்ணன் அங்கே போங்கண்ணே, ஒரு பிளாக் பேக் இருக்கா பாருங்கன்னு அவரை ரெக்வஸ்ட் பண்ணி, அப்புறம் அண்ணன் பார்த்தா இருக்குது, என் பர்ஸு அடையாளம்லாம் சொல்லி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் வந்து கொடுத்தார். அதனால் முடிய 10 மணி ஆகிடுச்சு. அதை வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தேன். நம்ம எடுத்துகிட்டு வாங்கிட்டு உட்காந்து வீலாக் போடுகிறேன். இன்னைக்கு வந்தும் கலவரமாக சென்றது. நான் ராயல் என்ஃபீல்டில் போயிட்டு இருக்கும்போது எங்களுடைய பைக் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் அப்பா வந்து ஜாவா வச்சுருந்தார். ஜாவா ஃப்ரம் சுவிட்சர்லாண்ட். ஆமாம், நினைக்கிறேன் ஃபாரின் இம்போர்ட் வண்டி. அதனால இந்த ரஜினி வச்சுருப்பார்ல, ஓ வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே, அதில் ஒரு புல்லட் வரும், தோர்ஸாக இருக்கும் டேங்க். அது மாதிரி தான் உட்காந்துட்டு போவேன் சின்ன வயசில். அப்புறம் திருச்சியில் வெள்ளம் வந்து தண்ணியில் வண்டியில் போயிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்காம அது கொஞ்சம் இதாகிடுச்சு. மெயின் கார்டு கேட்கும். எங்கள் அப்பா வந்தாருன்னா டுப்பு ஜாவா, செக்கோஸ்லோவேக்கியன் வண்டி எதுவும் சொல்லுவாங்க. அது வந்து ஞாபகம் வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். ராயல் என்ஃபீல்டு வண்டி இவ்வளோ வெயிட்டாக இருக்கேடா, எப்போ ஓட்டுற உழுந்துராதான்னு கேட்டேன். இல்லைண்ணே, வண்டி வெயிட்டு தான், ஓடும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ் சூப்பராக இருக்கும்ண்ணே. உண்மையிலே கம்ஃபர்ட்னே எதுன்னா எனக்கு அது இமேஜினே பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய வெயிட்டான வண்டி எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லுவான். சூப்பராக இருக்கும்ண்ணே வண்டி, ஸ்டாண்டு போடும்போது மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், மற்றபடி பயங்கர கம்ஃபர்ட்னே தான். பைக்கு 2 வருஷமாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் பைக் எனக்கு ஓட்டவே தெரியாது. எனக்கு நான் வெறும் ஓலா ஆட்டோ கேஸ் தான். நான் எல்டிடியில் தான் போயிட்டுருப்பேன். 5 ரூபா கொடுத்து ஜாலியாக வெண்டல் உட்காந்து இப்போ வரைக்கும் அதே காசம் போயிட்டுருப்பேன். லவ் டுடே நிறைய படம்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து கும்பல்லாம் வந்து க்ரௌடெல்லாம் வராது. அவங்க நம்ப மாட்டாங்க. என்ன சார் படம் நடிச்சு ட்ரெயினில் சிம்பிளாக வரீங்களா, அங்கே ஹம்பிளாக இருக்கீங்களான்னு ஒரு மாதிரி ட்ரோலாக மாறிடும். அவங்களுக்கு உண்மையிலே நம்ம நிலமை அதுதான் தெரியாது. ஸோ அதனால் ஆட்டோ கேபுன்னு போயிடுறது. அப்புறம் பைக் வாங்கிட்டேன். சரி, ஒரு தோன்ற இடத்துக்கு போகிறோம், நிப்பாட்டுறோன்னா அதுக்கப்புறம் ஓட்டி 2-3 முறை வாரி எழுந்து இப்போது ஒரு கற்றுக்கிட்டேன். பைக் ரைடர், டிவிஎஸ் ரைடர் வச்சுருக்கேன். பைக் கதைகள் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். யுகேஷ் ஏடி அது வீடியோஸ்லாம் வருவான், நல்ல பையன். இப்போ அடுத்து படம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். போச்சு. நீங்கள் அடினோமிக்கு ஷூட்லாம் பண்ணாங்க. புது ஆஃபீஸ் மாற போகிறோம் எங்களுக்கு. ஸோ அதுக்கு அடுத்த கட்ட வேலைகள் போயிட்டுருக்கு. அதனால் பேக்கப் வீடியோலாம் எல்லா சேனலுக்கும் எடுத்து வச்சுட்டு அது பிரிக்கிற வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. வேற என்ன, அப்புறம் ராஜா ஷோக்கு ஒரு கெஸ்ட்டு ஒருத்தர் வந்தார். சொன்னேன்னா நேற்று தான் எடுத்தேன். கெஸ்ட்டு வந்தார், 1 மணி நேரம் சூப்பராக பேசியிருந்தார். அது வந்து சர்ப்ரைஸாக பார்க்கலாம். நிறைய கெஸ்ட்டுங்கெல்லாம் கூட்டியாரலான்னு ஒரு பிளானு. இப்போ ஐக்கியில் ஒரு புக்கு ரிலீஸ் வீடியோ விட்டோம். அதுக்கப்புறம் ஆனி மீம்னு ஒட்டாக்குள்ள ஆனி வந்து பேசுகிறாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. நல்ல புக்கு வந்து அவர் கெஸ்ட்டு வந்து ஒரு புக்கு வாங்கிட்டு வந்தார். இந்த புக்கு காட்டலாம், சூப்பர் புக்கு. 3 நாளாக தேடினேன், ஆசைப்பட்டேன். முராகமி அப்சல்யூட்லி ஆன் மியூசிக் ஒசாவா. அதாவது ஒரு அரிக்கி முராகமின்னு தெரியும், ஃபேமஸான நாவல் ரைட்டரு. உங்களோட எந்த புக் ஸ்டால் போனாலும் மெயினில் இருப்பார். நார்வேஜியன் நிறைய புக்கெலாம் இருக்கும். இவர் வந்து உங்களுக்கு தெரியாது, பயங்கர ஜாஸ் ஃபேன். ஜாஸ் கிளப்பு வச்சுருந்தார், ஜாஸ் பார் மாதிரி நடத்தி வச்சுருந்தார். ஜாஸ் ரெக்கார்ட்ஸ் ஓடும், கிளப் மாதிரி வச்சுருந்தார். அவர் வந்து ஒரு கிளாசிக்கல் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ஷேஜி ஒசாவா. அவங்களோட பேசும்போது இவங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் தான் இந்த புக்கு. எனக்கு வந்து ஃப்ளாக்மேன் கீழே பேச கிஃப்ட் கொடுத்தார். ஒரு காலத்துலலாம் புக்குக்கு அலைவேன், காசெல்லாம் அவ்வளோ செலவாக இருக்கும். பைரேட்டட் புக்காக படிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் கிண்டில் வாங்கினேன், இபப் வாங்கினேன். இன்றைக்கி கிஃப்டெல்லாம் எனக்கு புக்காக வரும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நன்றி ஓக்கல் ஒலி. வேறு என்ன போகுது யூடியூப்பில்? படம் நெட்ஃப்ளிக்ஸில், ப்ரைமில். ட்ராகன் இன்னும் பார்க்கல, நீக்கு இன்னும் பார்க்கல.
இன்றைக்கி உட்காந்துட்டு இது பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஹிப்ஹாப் தமிழா ஹிட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் யூடியூப்பில் போட்டு. ஹிப்ஹாப் தமிழா அந்த வைப்பில் இது வந்த ராஜாவை தான் வருவேன், அதுக்கப்புறம் ஐயோ இன்னொரு படம் ஒன்று நான் சிரித்தாள், அதுக்கப்புறம் சிவகாமியின் சபதம், சிவகுமார் பொண்டாட்டின்னு பாட்டு ஏதோ ஒன்று, அது மாதிரி 2-3 ஹிப்ஹாப் தமிழா குத்து ஹிட்ஸ்லாம் போட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ அந்த பாட்டெலாம் வந்து போட்டு பார்த்து ஒரு மாலாச்சு பார்த்து அது பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே கட் பண்ணால் ட்ரிபிள் ஏ போச்சு. மதுரை மைக்கேல் ஒரு இன்ட்ரோ சாங்கு, அங்கேருந்து அஸ்வின் தாத்தா பாட்டுக்கு போச்சு. நான் தமனா ஃபேன் வேறு. அங்கேருந்து அப்படியே இது பாரிஸ் ஜெயராஜும் A1 போச்சு. அச்சா பண்ண சமைச்சே சம்சா சூடாக்குது தொட்டு பார்த்தா ஹாடாக்குது. ப்ராப்பர் கானா சனா அந்த படம் நல்லாயிருக்கும். A1 பாரிஸ் ஜெயராஜ். நைஸ். வந்த ராஜாவத்தில் சிம்பு வந்து எம்ஜிஆர் மாதிரி, ரஜினி மாதிரி, ஒரு அஜித் மாதிரிலாம் ஆன பாட்டு இப்போ தான் பார்க்குறேன். அதை அப்படியோ அந்த படம் பார்க்காம முட்டை நீ தான் பார்த்தேன். செம்ம பண்ணாக இருந்துச்சு. சிம்பு மிமிக்ரி பண்ணி பார்த்தது இல்லைல்ல. உங்களுக்கு நாள் எப்படி போச்சு? அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு ஒரு டைமை பொறுத்து தான் அப்லோடு. இப்போ பாருங்கள் 11:54 ரெக்கார்ட் பண்ணுறேன். டக்குன்னு எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுருவேன். போக கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்துடுறேன். இது வந்து இந்த ப்ளோ கட் பண்ணுறது, இந்த புஃப்னு கேட்கும்ல மைக்கில், இதில் தான் பாடுவாங்க. இளைய நிலா பொழிகிறதே. இது வந்து அந்த ப்ளோவை கட் பண்ணும். அப்படின்றோம்ல, டப்பிங்கில் இதை வச்சுருப்பாங்க. நீ பாட்டு போயிட்டுருக்காத அப்படின்ற மைக்கில் டொப்புன்னு அடிக்கும். அதை வந்து இது கட் பண்ணும். ஸோ இது எப்படி மாற்றுறதுன்னு தெரியல, வேறு எதுக்கோ வாங்கினது. அவ்வளோதான் மக்களே, நல்லா போகுது. வேறு என்ன, சப்ஸ்டாக் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்டாக் ஒரு ஆப்பு நல்லாயிருக்கு. மீடியம்னு ஒரு ஆப் ஒன்று இருந்துச்சு, அது அப்புறம் போல் வருஷத்துக்கு 1000 ரூபா கட்ட சொன்னேன். நான் அவ்வளோவா இல்லை. சப்ஸ்டாக் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஹோல்சமான போஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கணும்னா பாருங்கள், நல்லாயிருக்கும். ஐடி க்ரியேட் பண்ணி அதுலேயும் எழுதலான்னு பார்க்குறேன். லாங் ஃபார்ம் ரைட்டிங் நிறைய வேலை, மல்டிபிள் வேலை, உட்காந்துக்கிட்டு கோளாறு மாதிரி எல்லாம் பண்ணுறேன்னா இந்த வருஷம் 2 படம் தங்கமாக வரணும். அதான் என் மைண்டில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை பவனி வரும் வானவீதி. வேணாம், ஹை பிச்செல்லாம் வேணாம், ஆடியன்ஸ் கோச்சிப்பாங்க. மூடி கீழே வந்துச்சு. நான் அந்த டெஸ்க்கு டிப்லலாம் கட்டவரில் இடிச்சுப்பேன். என் கண்ணு என்னன்னு தெரியாது, அதை ஸ்பேஸை ஜட்ஜே பண்ணாது. உங்களுக்கு யாருக்கா அந்த பழக்கம் இருக்கா? நல்லா விஸ்தாரமாக சேரு டேபிள் இருக்கும், போய் காலை தூக்கி இடிச்சுப்பேன், சுண்டுவரில் இடிச்சுப்பேன். டைனிங் டேபிளில் அங்கே தான் பல வருஷமாக இருக்கும், ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்காது. குட்டி இடமா இருந்தால் முட்டியை கொண்டு போய் நல்லா இடிச்சுப்பேன், அது அங்கே தான் இருக்கும். ரேக் திறக்கும் போது கால் இருக்குன்னு கவனிக்க, ரேக்கில் இடிச்சுப்பேன். உங்களுக்கு யாராக இருக்காது? அது ஏதோ அந்த ஸ்பேட்டியல் கோஆர்டினேஷன் இருக்காதுன்னு ஏதோ சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. சம்சா சூடாகுது தொட்டு பார்த்தாடாகுது, அஞ்சா பச்சைமே நமஸ்தே 5-10 ரூபா. வேற என்ன வாழ்க்கையில் ஜாலியாக இருக்குது. அப்படி உட்காந்து கூலாக பேசிகிட்டு இருக்கிறது. சில பேர் இதை போட்டு தூக்கலாம் வருது, நல்லா தூங்குறேன் இப்போல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. V-Lock ஒரு டிஷர்ட் விடுவா, V Lock அப்படின்னு பிளாக் டிஷர்ட்டில் ஒயிட் டெக்ஸ்ட் போட்டு மர்ச்சன்டைஸ் கொஞ்சம் நாள் ஆகட்டும், 3 நாள் ஆகட்டும், விடலாம். ஃபேன்ஸ் வாங்கி போட்டுக்குங்க. V-Lock பார்த்துருக்கீங்களா? இல்லை, நாங்கள் சித்து V-Lock தான் பார்ப்போம். ஓ நோ, இவரை பார்த்தேன், ஹர்ஷத். சித்து V-Lock ஹர்ஷத் இருக்கார்ல, ஹர்ஷத் அந்த பையன் டான்ஸ் ஆடப்பில் நல்லா ட்ராங்கில் ஆடி இருக்காராமே, அவர் வந்து இன்றைக்கி உட்காந்து அதே காபி ஷாப்பில் ஆடிட்டு பேசிக்கிட்டு இருந்தார்.
ஸ்டார்பக்ஸு இவங்க வராங்களேன்னு சொல்லிட்டு நானும் சுகேஷும் 2 காஃபி ஆர்டர் போனால் 600 போச்சு. காஃபி 300. ஆமாம், இல்லை அதில் வேலை. ஸ்டார்பக்ஸ். ஓகே, இன்றைய நாள் இனிதே கிடந்தது. நாளை என்ன நடந்தது என்பதை அடுத்த வீரர்கள் பார்க்கலாம். இது உங்கள் விஜயவராஜின் ட்ரிபிள் வீல் லாகுகள். குட் நைட் மங்கீஸ்.